தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னன்னு சொன்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் 4 பேர் நேரம் எடுத்து வாசித்திருக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பெண்கள் கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுங்க. நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. விலை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் யாரிடம் அதை சொல்கிறார்னா, சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்களாக யாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனம் மாதிரி. அவர் ஆண்டவரோடு இருந்த மனுஷர்கள் தான் சீஷர்கள். ஆண்டவர் எங்கே போனாலும் என்ன செஞ்சாங்க? கூடவே போனாங்க. அவங்க சாப்பிட்டா இவரும் சாப்பிடுவாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை நினைத்துக்கோங்க? லோத்தின் மனைவி. லோத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் நீதிமான். லோத் யாரு? நீதிமான். அவருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தரே சொல்றாரு லோத்தை பார்த்து, அவன் நீதிமான். அல்லேலூயா. ஆனால் அவருடைய மனைவியை நினைவு கூறுங்கன்னு யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்கள்ட்ட சொல்றாரு. வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை, மலைப்பிரசங்கத்தில் சொல்லல, சீஷர்களை பார்த்து சொல்றார். நம்மளட்ட ஆண்டவர் இன்றைக்கு லோத்து மனைவியை நினைவு கூறுன்னு சொல்கிறதுக்கு எஸ்தரை நினைவு கூறுன்னு சொல்லியிருக்கலாம், சாராளை நினைவு கூறுன்னு சொல்லியிருக்கலாம், இன்னும் எத்தனையோ தெபாராளை நினைவு கூறுங்க, எத்தனையோ பெண்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேதாகமத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள். லோத்துவுடைய மனைவியுடைய பேர் கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் லோத்தை நினைவு கூற சொல்கிறார். ஏன் நினைவு கூற சொல்லுகிறார்? அந்த லோத் யார் என்பதை நாம் சற்று பார்ப்போம்னு சொன்னால், லோத் யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அவருடைய சகோதரனுடைய மகன் அப்பா இல்லாதனால இந்த லோத்துவை ஆபிரகாம் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறார். எவ்வளோ அன்புள்ள ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கூட லோத்து இருந்ததுனால லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பூவோட சேர்ந்த நார் என்ன செய்யுமா? மனம் வீசும். நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவருடைய சுவாபம் நமக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் ஜெபிக்கிறவங்களோட, வேதம் வாசிக்கிறவங்களோட, பரிசுத்தமாக இருக்கிறவங்களோட, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களோடு நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாம் போகிறாங்க, 2 பேரும் போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தொழில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஆடுகளை மேய்க்கிற தொழில். ஆடுகளை மேய்க்கிறது தான் அவளுடைய பெரிய வேலை. அந்த வேலைனால லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 2 பேருக்கும் நிறைய வேலைக்காரவங்களை கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களும் லோத்துடைய வேலைக்காரங்களும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆடு மேய்க்கிற இடத்துல என்ன சண்டை வரும்னு தெரியுமா? முதல்ல எங்கள் ஆடுகளுக்கு என்ன செய்வோம்? தண்ணி காமிப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பிச்சு என்ன செய்ய இலையெல்லாம் போடுவோம். அப்படின்ற போது அங்கே ஒரு பெரிய சண்டை வரும். அப்புறம் ஆபிரகாம் கூட்டெல்லாம் பஞ்சாயத்து வச்சு அனுப்புவார். பார்த்தாரு ஒரு நாள் ஆபிரகாம், இந்த பஞ்சாயத்து வைக்கிற வேலையே எனக்கு வேண்டாம், அதனால நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்கிறார். அப்போ லோத்துட்ட பாருங்கள், ஆபிரகாம் தானே கூட்டிகிட்டு வந்தார், அவரோட பையன்தான். ஆனால் அவர் நீ இங்கே போ, அதை பண்ணுன்னு சொல்லாமல் நீ எங்கே போறியோ போ, நான் எங்கே போகிறேனோ போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு இருதயம். அல்லேலூயா. கிருபையாக தேவன் இப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும்.
அல்லேலூயா. ஏன்னா எங்க இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். நமக்கு இடம் ஒரு பிரச்சனை அல்ல. அல்லேலூயா. ஒரு ஆள் பக்கத்திலேயே கடை வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்குன்னு கொடுக்கறத கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிறவன் யார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, லோத்துட்ட பார்த்துட்டு சொன்னோன்னே லோத்து சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு சோதோமை பார்க்குறாரு. அது தேவனுடைய வீடு மாதிரி இருந்துச்சான், அவ்வளோ அழகாக இருந்துச்சான், ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான். உடனே பாருங்க, இந்த சின்ன பையன் லோத்து வந்து அவருடைய மகன், அவர் இதை எனக்கு கொடுங்க, நான் இங்கே போயிடுறேன். எங்கே போகிறேன்? சோதோமை பார்த்து போகிறேன்னு சொல்கிறார். அங்கே போயிட்டார். சரி நீ போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பிட்டார். அவ்வளோ அழகான செழிப்பான இடமாக தூரத்துலேருந்து பார்த்த லோத்துவுக்கு அது தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்ச நாள் போய் அந்த இடத்துல எங்கள் சோதோமில் குடியேறிட்டாங்க. யார் ஏறினா? லோத்து ஏறிட்டான். அங்கே மனைவி, அவங்களுக்கு 2 குமாரத்திகள், அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. போனோடனே இப்போ அரை தூக்கம், கால் தூக்கம், முக்கால் தூக்கம், ஃபுல் தூக்கம். இப்படி பக்கத்தில் பார்த்தோம். நீங்கள் என்ன செய்யணும்? பார்த்தோம் அப்படின்னா அர்த்தம் அழுத்தி. அல்லேலூயா. அவன் அழுத்தி அல்லேலூயா அப்படி என்னைய பார்த்தியா? அல்லேலூயா எங்கே சொல்லணும்? பக்கத்தில் காது. தூக்க ஆவி அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அது உங்களை அடுத்தது வந்துடும். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த லோத்துவை பார்த்து சொல்லி அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. போனோடனே இப்போ அங்கே அந்த ஊரில் என்ன பண்ண போகிறாங்க? மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் செட்டில் பண்ணி அடுத்தது கல்யாணம்லாம் பேசிட்டாங்க. ஆனால் சோதோமில் மகா பாவம் பெருகி போச்சு. சோதோமில் இருந்தது போல் நம்ம படித்தோம்ல. இன்னைக்கு படிச்சிங்களா? யூதாவில் படிச்சிங்களா? என்ன படிச்சிங்க? அந்த வசனம் தெரிங்க, டக்குன்னு பார்க்கலாம். யாருக்கு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல வந்துருச்சு. யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரமா? ஆட சோதோம் குமாரா, சோதோம் குமாராவை பற்றி அங்கே வந்துச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சோதோம் அப்படின்னு உங்களுக்கு எங்கே காதில் விழுந்தாலும் உடனே யார் ஞாபகம் வந்துடணும்? லோத்தினுடைய ஞாபகம் வந்துடணும். புரியுதுங்களா? இப்படி தான் வேத வசனத்தை மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். அப்போ எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் லோத்து வெளியில் உட்காந்துட்டுருக்கிறார். அப்போ 2 தேவதூதர்கள் வர்றாங்க. 2 ஆமாம், இதே மாதிரி வேறு இடத்துல ஒரு 2 தேவதூதர்கள் வந்தாங்க. யார்? ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாமுக்கும் 2 தேவதூதர் அனுப்பிச்சாரு. அவனோடு கொடுத்த லோத்துக்கும் 2 தேவதூதரை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ அவங்கள அழைச்சிட்டு லோத்துட்ட சொல்கிறாரு, சாயந்தரம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கூட உள்ளே போய் தங்குறாங்க. யார்? எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. ஒரு தேவதூதரே வீட்டுக்கு. இப்போ ஊழியக்காரங்க வர்றாங்கன்னா, எனக்கெல்லாம் எங்கள் ஊழியக்காரங்க வர்றாங்கன்னு எனக்கு கையும் புரியாது, காலும் புரியாது. காலையிலேருந்து வீடெல்லாம் க்ளீன் ஆகும், சாப்பாடு அதான் இதான். அப்படி தான் நீங்களும் ஒவ்வொரு வீட்டில். அல்லேலூயா. ஒரு வீட்டில் சொன்னாங்க, பாஸ்டர்மா டெய்லி நீங்கள் ஒரு ஃபோன் போட்டிங்கன்னா எங்கள் வீடு சூப்பராக ஆயிரும். அல்லேலூயா. நீங்கள் வராட்டி கூட பரவாயில்ல. அல்லேலூயா. அப்படி எல்லாம் நீட்டாக. அது என்னன்னா அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. அந்த அன்பு அவங்க தேவதூதர்களுக்கு என்ன பண்ணாங்களா? சாப்பாடு போட்டாங்க, போட்டுட்டு தூங்க வச்சுட்டாங்க எல்லாம். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து, யாரோ 2 பேர் உங்கள் கூட வந்தாங்கல்ல, அவங்கள வெளியே அனுப்பு, அவங்களோட நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோத்து சொல்கிறான், அந்த ஒரு இடம் பாருங்கள், அவங்கள நான் விட மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க, என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள வேணா வந்துட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த வசனம்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆண்டோடைய அன்பை விட்டு உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்லி அங்கே ஒரு பெரிய இதாச்சு. உடனே லோத்தை அடிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உள்ளே போய் அவங்கள அடிக்கிறதுக்கு தொந்தரவு படுத்துகிறாங்க. உடனே தேவதூதர் என்ன செய்கிறாங்க? லோத்தை
கையை பிடிச்சி வெளியே உள்ள அவரை யாரையும் லோத்தை இழுத்துட்டு உள்ளே போட்டு கதவை சாத்திட்டாங்க. சாத்திட்டு இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்மளை எவ்வளோ பேர் தாக்க வரலாம், ஆனால் நம்மளோட இருக்கிற பவர் என்ன நமக்கு தெரியணும். இதே மாதிரி ஒரு இடத்துல நடந்துச்சு வேதாகமத்தில். சொல்லுங்க. குட். எலிசா வரும் பொழுது அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறதுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? குருட்டாட்டம். பிடிக்கும்படி கர்த்தர் செய்தார். நீங்கள் நான் சொல்கிறேன், எதிரி எந்த பக்கம் வேணால் வரலாம், எப்படி வேணா வரலாம், ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருப்போம் என்று சொன்னால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். யுத்தம் நம்முடையது அல்ல, அது கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவரோட செலவிடுகிறீர்களோ அதை பொறுத்து தான் தைரியம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க, நிறைய நேரம் பைபிள் படிங்க, நிறைய நேரம் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் வேரோடு பிடிங்கி அக்கினிலே சுட்டரித்திருவார். அல்லேலூயா. உனக்கு யார் எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த லோத்து எல்லாம் முடிஞ்சோடனே சொல்கிறாங்க, அந்த ராத்திரியில் கதவெல்லாம் சாத்திட்டு என்ன பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவன் எப்பொழுதும் தேவ தூதர்களோ ஊழியக்காரனோ உங்கள் இடத்துல வந்தால் சொந்த கதையை பேச மாட்டாங்க. கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை அவர்கள் பேசுவார்கள். அவர்களே தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை நீங்கள் இனம் கொண்டு கொள்ள வேண்டும். சொந்த பேச்சு பேச மாட்டாங்க. அல்லேலூயா. லோத்து என்ன தெரியுமா, நீ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிரு. அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த குடும்பத்துக்கு இந்த பாவம் ஆண்டருடைய பிரசனத்தில் வந்திருக்கு. இந்த பாவத்தினால இந்த சோதன் குமாரத் என்ன செய்ய போகிறாரு? அக்கினினால் அழிக்க போகிறாரு. நீ மட்டும்தான் நீதிமானாக இருக்கிற. அதே மாதிரி ஒரு மனுஷன் மட்டும் இருந்தார். அது யாரு? அழிக்க போகிறாரு நோவா. அல்லேலூயா. நோவா குடும்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே யாருடைய குடும்பம்? லோத்தோட குடும்பம். அப்போ அந்த லோத்தோட குடும்பத்தை சொல்கிறாரு, நீ அக்கினிலேருந்து போகணுன்னு சொன்னால் உன் ஜீவன் தப்ப ஓடி போயிரு, திரும்பி பார்க்காத, சமபூமியில் எங்கேயும் நிற்காத, இந்த மலை தேசத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு 4 காரியத்தை அந்த ராத்திரியில் சொல்கிறார். நீங்கள் எப்பயுமே ராத்திரியில் ஆண்டவரோட பேசுனீங்கன்னா ஆண்டோடைய சிந்தையை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ அமைதியான நிசப்தான நேரம், நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நானும் என் ஆண்டவரும். அல்லேலூயா. அப்போ அவருடைய இருதயத்தை நமக்கு சொல்லுவார், நம்மளை எங்கெல்லாம் தப்பிக்கணும், எப்படிப்பட்ட உபத்திரவம் என்னை நோக்கி வரப்போகுதுன்னு ஆண்டவர் அப்படியே தத்ரூபமாக சொல்லி காமிப்பார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது. ஆனால் இந்த லோத்தை ஏன் நினைவு கூறுன்னு சொன்னார்? லோத்துடைய மனைவியை லோத்தை நினைவு கூறுன்னு சொன்னால் கூட சீஷர்கள்ட்ட தானே சொல்கிறாரு. லோத்தை நினைவு கூறுன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா அவர் நீதிமான். ஆனால் அவருடைய மனைவியை நினைவு கூறுன்னு சொன்னாங்களே, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியாகமத்தில் நம்ம திருப்பி பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கு. அதை மட்டும் வாசிங்க யாராவது ஒருத்தர். பாருங்க. அப்போ இந்த இது நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு? ஆதி ஆகுமோ? அப்பா நம்ம ஸ்கூல்லாம் முடித்து எப்படா அம்மா ஆவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். நான்லாம் ரொம்ப நினைப்பேன், ஸ்கூலில் போனால் அடி, வீட்டில் வந்தால் அடி, நம்ம அம்மாவாயிட்டா இந்த பிரச்சனையே இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, இதெல்லாம் இல்லை நினச்சா இங்கே பாஸ்ட் அம்மா 90 வயசு 80 வயசில் ஹோம்ஒர்க். அல்லேலூயா. இது நல்ல ஹோம்ஒர்க். அல்லேலூயா. அப்போ எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்ட் அம்மான்னு சொல்லாதீங்க.
உங்கள் பேரனையோ பேத்தியோ அல்லது உங்கள் மருமகளுக்கு 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டாங்க இந்த மருமகளுங்கெல்லாம். ஆமே, சரி போனால் போது ஒரு 50 ரூபா கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் மருமகளுக்கு தானே கொடுக்குறீங்க. பிடிச்சி உட்கார வச்சு மருமகளே மருமகளே, அல்லேலூயா, பிடிச்சி உட்கார வச்சு ஆதியாகமம் 19 எனக்கு படி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் காதுக்குள்ளே அந்த வசனம் போகும் பாருங்க. 50 ரூபாயை விட அது ரொம்ப விசேஷமானது. அல்லேலூயா. படிக்க தெரிஞ்சவங்க நீங்களே உட்காந்து படிங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, லோத்து என்ன செஞ்சாங்க, எல்லாம் சொல்லி இவங்க எப்படிலாம் சொல்லிட்டா இப்போ எங்கே வர முடியல. ஏன் வர முடியல? லோத்துக்கு ராத்திரி எல்லாம் சொல்லிட்டு தேவதூதர் போயிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க, பொட்டி கட்டுறாங்க. நம்மளெல்லாம் ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்காரர் சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த 15ஆம் தேதி நம்ம எங்கே போகிறோம், 3 நாள் டூர் போகிறோம். ஐயோ அப்போல்லாம் சொன்னதே இல்லை பாஸ்டர்மா எங்கள் வீட்டுக்காரு அப்படின்னு இனிமேல் சொல்லுவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், 15 நாள் மூட்டை கட்டிக்கிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? முதல் நாள் வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைப்போம், இந்த ட்ரெஸ் எடுத்து எல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் 2ஆவது நாள் இந்த புடவையெல்லாம் வேணாம், வேறு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வேறு ஒன்று வைப்போம். இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாம் முடித்து கடைசீட்டில் அந்த ஊர் டூரில் போய் பார்த்தா பேஸ்ட்டை மறந்துட்டு வந்துட்டோமே. அல்லேலூயா. இதுதான் நம்ம நிலைமை. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் திட்டி உன்னையெல்லாம் நம்பி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ செராஃபின் ஏஜ் அட்டன் பண்ணப்போ ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுருக்கோம். எல்லாம் எடுத்து வச்சாங்க. ஜீரக சம்பா அரிசி முக்கா மூட்டை எல்லாம் போட்டு வேனில் ஏற்றுனா எல்லாம் ஏறிக்கிட்டோம். அரிசியை கீழே இங்கே விட்டோம். அங்கே போய் இப்போ எல்லாம் காய்கறி எல்லாம் கறிகறி எல்லாம் வாங்கி அரிசியை காணவில்லை. அரிசி எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. நாங்கள்லாம் இளம்பெளியில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற வாங்கி செய்தோன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ ஏதோ சம்திங். ஆனால் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் செய்ய போய் எதோ ஒன்று விட்டுருவோம். அதுதான் நம்ம வேலையை. எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான். நீங்களாம் ஒரு சமயம் சூப்பராக இருந்தாலும் இருப்பீங்க, எனக்கெலாம் ரொம்ப கொஞ்சம் மறந்துடுறேன். அல்லேலூயா. அப்போ இவங்க தேவதூதர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வெளியே வருவாங்களா. ஏன் தெரியுமா? ஐயோ சம்மந்தம் பேசிட்டோமே, சம்மந்தம் உள்ளே இருக்குது 2 அப்படின்னு சொல்லி அதை யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பார்த்தாங்க தேவதூதர், நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய நேரம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அந்த நேரத்துக்குள்ளே என்ன செய்யணும், லோத்தோட கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், உன் ஜீவன் தப்ப நடந்து போ. சில பேர் எனக்கு என்னன்னா இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்தோட்டி தான் ஓடி வராங்க. எனக்கு பாசமாக ஓடிவான்னு சொல்கிறனால பாருங்கள் பாஸ்டமாக நாங்கள் ஓடி போய் அந்த சேரில் உட்கார், மியூசிக்கல் சேர் மாதிரி இங்கே உள்ள கதவுக்குள்ளே வந்தோடனே இந்த தோணுக்கிட்ட இருந்து ஓடி வராங்க. நீங்கள் எங்கே ஓட ஆரம்பிக்கணும் தெரியுமா? வீட்டில் காலையிலே சீக்கிரமாக ஏந்திரிக்கிறதுக்கு ஓடணும், கிச்சனுக்கு ஓடணும். அங்கே ஓடினா தான் இங்கே நடந்து வர முடியும். அல்லேலூயா. அப்போ போன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மெதுவாக வர்றாங்க. பார்த்தாங்க தேவதூதர் தரன்னு என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சி. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நிஜமாலுமே லோத்துடைய மனைவியை கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு தான் பணம் நகை இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியுமா? இப்போ திடீர்னு ஒரு நெருப்பு பிடிக்க போகுது, நம்ம பீராவெல்லாம் தூக்கிட்டு வர முடியுமா? நமக்கு பீரா உடவும் மனசு இருக்காது. புரியுதுங்களா? ஐயோ பட்டு புடவை இது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு, நான் இப்படியெல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரே கஷ்டம். அதனால் தேவதூதன் எல்லாத்தையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, திரும்பி பார்க்காதன்னு சொன்னாங்க. ஆனால் லோத் என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்தாங்க. அதை விட இன்னொன்று சொல்கிறாரு, மலை நாட்டுக்கு ஓடுன்னு சொல்கிறாரு. லோத் என்ன சொல்கிறான், எனக்கெல்லாம் ஓடவே முடியாது, நான் பக்கத்தில் இருக்கிற இங்கே நின்றுக்கிறேன், மலை அடிவாரத்தில் நான் இருந்துக்கிறேன். ஆண்டவர் மலைக்கு போன்னு சொன்னால் போயிடணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னத போன மாதம் உங்களுக்கு ஒரு மலை காரியத்தை சொல்லி கொடுத்தேன். என்னது? போன மாதம் குட் சொல்லுங்க. இல்லை மார்த்தால் இல்லை, எலிசபெத் சந்தைக்கு எங்கே போனாங்க? மரியாள் மலை தேசத்துக்கு போனாங்க. அவங்களும் கன்சீவாக தான் இருக்கிறாங்க.
ஆனால் மலைக்கு போகிறது ஒரு பெரிய அனுபவம். மோசே மலைக்கு போனார், அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. நீங்கள் ஜெபமலைக்கு ஏறணும். உங்கள் வீட்டில் ஜெபமலைன்னு ஒன்று வச்சுருங்க. உடனே மலைன்னா ரியல் மலை கிடையாது, அந்த உன்னதமான அனுபவம். மலையில் யாருமே இருக்க மாட்டாங்க, காட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இடம்தான் அது உங்களுக்கு உன்னத அனுபவம். இதெல்லாம் சொன்னதை ஒன்று கூட யாரும் கேட்கல, லோத்தோட குடும்பம் கேட்கவே இல்லை. ஆனாலும் இழுத்துட்டு வரும்போது கூட இந்த மனைவி யார், அவங்க பேர் என்ன, லோத்தின் மனைவி. அந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி பார்த்தாங்க. இன்னைக்கும் நீங்கள் போனீங்கன்னா லோத்துடைய தூணு அப்படியே இருக்கு. எதுக்கு தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை விட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. இந்த உலகத்தை விட்டுட்டு வந்துட்டோம். நேற்று நான் வந்துட்டே இருந்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நகையை போட மாட்டிங்களா, ஒரு சின்ன கம்மல் போடுங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னாங்க. இப்போ எதுக்குன்னு நான் மனசில், இந்த அழகு எதுக்கு அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு, இல்லை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே நகையை கழட்டிட்டேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட போட மாட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லை எல்லாருமே போடுவாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் போடுவாங்க, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அவங்க என் பிள்ளைங்க போடு, என் மருமக்கள் போடுவாங்க, எங்கள் பேர பிள்ளைங்க போடுவாங்க, என் நாத்தனார் போடுவாங்க, எங்கள் சம்மந்தி எல்லாருமே போடுவாங்க. ஆனால் என்னையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம உலகத்தை விட்டுட்டோம். செராஃபின் மேரேஜ் அப்போ எங்கள் சம்மந்தியா சொல்கிறாங்க, அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு சின்ன கம்மல் போட்டுக்கோங்க. சின்னது போட்டான்னா பெருசு போட்டானா எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. எனக்கு கர்த்தரே அரணாக இருக்கிறார், அழகாக இருக்கிறார். அவருடைய கிருபை வரங்களே நமக்கு அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தூக்கி போடணும். அதனால் நீங்கள் நகை கழட்டணும்னு சொல்ல வரல, இந்த உலகத்தின் காரியம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. சில நகையை நான் கழட்டினால எனக்குள்ள வேற உலக ஆசை வந்துச்சுனாலும் அது விக்கிரகம். அல்லேலூயா. அதனால் இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ள விடவே கூடாது. எதுக்காகவுமே உலகம் நம்மளை தலை தூக்கி நிற்கவே விடக்கூடாது. நீங்கள் உள்ள பேசணும், சாத்தானை என்னை விட்டு போ, இந்த சிந்தை என்னை விட்டு போ, இந்த பார்வை என்னை விட்டு போ, இந்த செயல் என்னை விட்டு போ, இந்த நடை என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்போ பேசணும் அப்படின்னா, ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு பேசுறது கிடையாது, எப்பயுமே பேசிகிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எப்பயும் பேசணும், ஆண்டவரோட பேசணும், உங்கள் ஆத்மாவோட பேசணும். நம்ம பிள்ளைங்களோட பேசுகிறோம், வீட்டுக்காரோட பேசுகிறோம், வீட்டுக்காரர் கேட்குறாரோ கேட்கலையோ பேசுகிறோம். நம்ம அப்படி பேசுவோம், மூச்சை பிடிச்சிக்கிட்டு வரும்போது அது வாங்க இது வாங்க, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அது இதுன்னு ஒரு வாரத்துக்குரிய லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் ஊன்னு கேட்பார். போயிட்டு அங்கே போயிட்டு நீ என்ன சொன்ன, ஃபோன் அடிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ நேரம் அவர் காதிலே வாங்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனால் நமக்கு ஒரு கிருபை இருக்குது, கேட்டாலும் கேட்கலாலும் பேசிக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் நான் எங்கள் பசங்கள்கிட்ட கேட்குறாங்களோ கேட்கலையோ பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அதனால தேவ கிருபை என்ன செய்யணும்னா, நம்மளோட கூட பேசணும். இந்த உலகத்தை விட்டுட்டோமா, விட்டுடலாம். கெட்ட வார்த்தையை விட்டுட்டோம், பொய் சொல்கிறத விட்டுட்டோம், திருடுறத விட்டுட்டோம், சண்டை போடுறத விட்டுட்டோம், கோல் சொல்கிறத விட்டுட்டோம் 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 விட்டுட்டோம். ஆட நீங்கள் ஒன்றுமே விடலையா? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஒரு காலத்துலலாம் இவ்வளோ பெரிய செயின் இருந்தால் தான் நான் கல்யாணத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்ட நீங்கள் இப்போ யாராவது அப்படி போடுறீங்களா? இல்லை. பட்டு புடவை இருக்கோ அவனையெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சண்டை போட்ட நீங்கள் இப்போ பட்டு புடவைக்காக யாராவது சண்டை போடுறீங்களா? இல்லை. அல்லேலூயா. இப்படி இருக்கியா, இது இருக்கா, அங்கே கூட்டிகிட்டு போனியா, இங்கே கூட்டிகிட்டு போன சண்டை போட்ட நீங்கள் இப்போ அமைதியாக என்னை சர்ச்சுக்குட்டா போதும்னு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் கையை கொடுங்க. ஆண்டவர் சிஸ்டர், நம்ம உலகத்தை விட்டுட்டு வந்துட்டோம், அவளை பரதாமல் விட்டீங்க, 2 பேர் 2 கையை பிடிச்சி. அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை விட்டுட்ட நம்ம இனி உலகத்தை திரும்பி பார்ப்பதில்லை. இந்த சாத்தானை மேற்கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ லோத்து திரும்பி பார்த்தாங்க, கையலப்பையில் கை வச்சுட்டோம். சில பேரை செல் லீடராக மாற்றிருக்காரு, சில பேரை சண்டே ஸ்கூல் டீச்சராக மாற்றிருக்காங்க, சில பேரை டிவிஷன் லீடராக மாற்றிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கலப்பையில் கையை வச்சுட்டோம், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா.
உபத்திரம் வரட்டுமே, ஏன்னா நான் போராடுவதில்லை, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. இந்த சொந்தக்காரனை விட்டுட்டு வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. எல்லா சாங்கிய சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அந்த கிழமை, இந்த கிழமை, அங்கே இங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். எல்லா நாளையும் கர்த்தர் பரிசுத்த நாளாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவ கீழ்ப்படியாம திரும்பி பார்த்தனால உப்பு தூணா நின்றுட்டுருக்கிறான். கீழ்ப்படியாதனால 2 சந்ததி அவங்க வந்துச்சு. அவங்க லோத்து சந்ததியில் மோவாப் சந்ததியும் அம்மோன் புத்திரர் சந்ததி, இது 2 வேண்டாத சந்ததியை அவங்க பெற்றெடுக்கிறதுக்கு அந்த கீழ்ப்படியாமையினால கர்த்தர் மலை தேசத்துக்கு போனால் போயிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வசனம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது இருந்த அந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார். அவர் யார்? காலேப்பு சொல்கிறார், நீர் என்னை அழைக்கும் போது இருந்த பலன் இப்போ வரைக்கும் அதே பலன் இருக்குதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நம்ம சர்ச்சில் வயசானவங்க எல்லாம் தானாக நடந்து வரணும், தானாக போகணும், தானாக சமைக்கணும், தானாக சாப்பிட்ணும், எல்லாம் தைரியமாக வாலிபனை போல வேலை செய்யணும். அல்லேலூயா. முதிர் வயதில் என்ன செய்வான்? கண்ணி கொடுப்பா. இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அதெல்லாம் சொல்லிக்கோங்க. வலிக்குது தானே, அப்புறம் வலிச்சா சொல்லணுமா வேணாமா? எங்கே சொல்லணும் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, எனக்கு இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வலி இருந்தாலும் அது என்ன பேசுனாங்கன்னா, நீ இப்படிப்பட்ட ஆள் தான், நீ ஒன்றும் இல்லாத ஒரு ஆள். அல்லேலூயா. ஆனால் வெளியே வரும்போது பார்த்தா சோத்திரம். அல்லேலூயா. சிப்பா, இவங்க என்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, கள்ளக்காவை வருன்னு வறுக்கிறாங்களே இவங்க. அல்லேலூயா. இவங்க இவங்களுக்கு என்ன இருக்குமோ, என்ன சாப்பிட்றீங்க வந்து உங்கள்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. இவ்வளோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களே, நல்லா நடந்து போகிறீங்க, நல்லா வரீங்க, அப்படி என்னதான் உங்கள் வீட்டில் நடக்குது? நீங்கள் சொல்லணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவித்து கொண்டு இருக்கிறார், அவரே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார், அவருடைய பிள்ளைங்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்காக அவரே யுத்தம் செய்கிறவராக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நன்மையானதான் நம்ம மேலே இருக்கும். அவ பாருங்க அப்படின்னு சொன்னால், லோத்து மனைவி என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியில். அந்த கீழ்ப்படியாத ஒரு குணம் நமக்கு வரவே கூடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுதலை எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னொரு விஷயம், அவள் கீழ்ப்படியாமல் திரும்பி பார்க்காதன்னு ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். திரும்பி பார்க்காத, அது என்ன பெரிய கஷ்டமா? அவள் பெரிய பாவமா? ஆனால் அந்த திரும்பி பார்க்காதனால இன்ன வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக, தவறான சாட்சியாக நிற்குது. அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவம் செஞ்சால் தண்டனை வரும்ன்றதை அவங்க சொல்லி காமிக்குது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம், இப்படி போட்டால் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவங்களும் அறியாம காலத்தில் செய்த பாவத்தை கர்த்தர் காணாத போல விட்டுருவாராம். அல்லேலூயா. ஆனால் அறிஞ்ச வாட்டி செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை இருக்குது அப்படின்றத அந்த லோத்து மனைவி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் உன்னத அனுபவத்தை கூப்பிட்றாரு, மேலே ஏறி வா. எங்கே சொன்னார்? எனக்கு சொன்னேன், நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு 13 வயது இருக்கும்போது இங்கே ஏறி வான்னு ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு. நைட்டில் தூங்கிட்டுருக்கிறேன். உடனே என்ன பண்ணுறேன்? ஏறி வான்னு சொன்னோன்னே ஜன்னல் என் பக்கத்தில் இருந்துச்சு, ஜன்னலை பிடிச்சி ஏறுறேன். எங்கள் அம்மா நைட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க, என்னை அடிச்சு என்ன படு பேசாமல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அடித்து தூங்க வச்சாங்க. அப்புறம் திருப்பி அதே சத்தம் கேட்குது, திருப்பி அதே மாதிரி ஏறினேன். திருப்பி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே வா, என்ன நடக்குது, என்ன உனக்கு பிரச்சனை, போய் தண்ணி குடிச்சிட்டு படு அப்படின்றாங்க. இல்லைம்மா, யாரோ காதில் சொல்கிறாங்க, இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வார்த்தையை யார் சொன்னா? மோசேவா? சாமுவேல் சொல்கிறாங்க. யார் வந்து சொல்லி கொடுத்தாங்க?
ஏலி ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு படுத்துட்டேன். எனக்கு வெளிப்படுத்தலாம் தெரியாது, பைபிள் தெரியாது. அடுத்தது ஒரு சத்தம் கேட்குது, வெளிப்படுத்தல்னு சொன்னிச்சு. அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம்னு சொன்னிச்சு. அதில் பாருங்கள், அந்த வசனம் இன்னும் வரைக்கும் எத்தனை மறந்து போனாலும் எனக்கு மட்டும் என்ன செய்யலை, அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்யலை, மறக்காமல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டே, உன்னை எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய உனக்கு காண்பிப்பேன் என்று வெளியே. ஹல்லேலூயா. இது அப்படி அம்மா உடனே எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறோம்மா, வெளிப்படுத்தல் 4ன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. எனக்கு பைபிள்லாம் இல்லை எங்கள் கையில். நாங்கள் பெயர் கிறிஸ்தவ சபையில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் தேவன் அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அப்பா சொன்னாங்க, இனிமேல் கர்த்தர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார், உனக்கு வெளிப்படுத்துவார், என்ன சம்பவிக்குதுன்னு உனக்கு காண்பிப்பார் என்று சொன்னாங்க. அதே போல் தேவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மறைப்பொருளை வெளியாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவ வார்த்தை நம்மளோடு பேசுகிறதா இருக்க வேண்டும். இரவில் தேவனோடு பேச வேண்டும். கர்த்தரோடு நீங்கள் உறவு கொள்ள இந்த உலகத்தின் காரியம் அவங்களை விட்டு வெளியே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? லோத்தின் மனைவியை நினைவு கூற வேண்டும். நீங்களும் லோத்தின் மனைவி என்ன செய்யணும்? நினைவு கூறணும். நம்மளை நல்ல இடத்துல கர்த்தர் நினைவு கூற சொல்லணும். அல்லேலூயா. இப்படி ஒரு முன்மாதிரியற்ற ஒரு கீழ்ப்படியாத வேறு எந்த ஒரு காரியத்தை நம்மளை நிறுத்திராதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஜாக்கிரதையாக பத்திரமாக கர்த்தர் இவங்களை போல ஜெபிக்கணும், இவங்களை போல ஊழியம் செய்யணும், இவங்களை போல பரிசுத்தமாக இருக்கணும், இவங்களை போல குடும்பத்தை கட்டணும், இவங்களை போல இருக்கணும், இந்த சகோதரியை போல இருக்கணும்னு சொல்லி நர்ஸ் சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் என்னை இவங்களை மாற்றும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். எல்லாரும் கண்களை மூடி ஓரிதா லக்கரமன சொதுரபல கண்களை மூடினவர்களாக ஆண்டவர் லோத்துவை மனைவியை நினைவு கூற சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படிய மனைவி பின்னே பார்க்கக்கூடாது என்று சொல்லி பின்னிட்டு திரும்பாத நான் திரும்பி பார்த்தவன். அவள் ஓடினாள். ஆனால் அவளுடைய இருதயத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. அந்த இருதயம் அங்கே தான் இருந்தது. நம்ம உலகத்தை விட்டுட்டு வந்திருந்தாலும் அந்த உலகத்தில் நம்ம இருதயம் போகாதபடி தேவன் ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படியாமை ஆண்டவரே என்னிடத்துல இருக்கக்கூடாது தகப்பனே. ஓ தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். ஓ ரீதா லத ரபா. மலைக்கு போன்னு சொன்ன அந்த உன்னத அனுபவத்திற்கு நான் ஏறி போகத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஓ மகிமையின் மேகம் என் மேல் இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. தேவ மகிமை எங்கள் மேல் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக, தொடுவீராக. வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் என்னை தொட்டார், ரட்சித்தார், என்னை மீட்டு கொண்டார், என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லத்தக்கதாக தேவனங்களை நிரப்புவீராக. ஆசீர்வதியும், அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும். வியாதிக்கு விலக்குங்க தகப்பனே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் பலனை கொடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. எங்கள் பெண்கள் எழுந்து தேவனுடைய வேலையை செய்வதற்கு எங்களை பத்திரப்படுத்துங்க. ஜாக்கிரதைப்பட உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.